வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை தொகை 2000 ரூபாய் நவம்பர் மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 21வது தவணை தொகை கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, இந்திய விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 21வது தவணை விரைவில் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த 2000 ரூபாய் தொகையானது நவம்பர் மாதத்தின் முதல் பாதிக்குள் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படலாம் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சில நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகார் தேர்தல் காரணமாக இந்த நிதியை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் நலனுக்காக 2019 பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி 3 தவணைகளாக ஒவ்வொரு விவசாயிகளின் வங்கி கணக்குக்கும் செலுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 தவணைகளாக இந்த உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் 20வது தவணை தொகையை உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 21வது தவணை தொகையானது நவம்பர் மாதத்தின் 2வது வாரத்திற்குள் வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் விவசாயிகள் தங்களுடைய பெயர் பட்டியலில் சரியாக உள்ளதா, இகேஒய்சி முடித்திருக்கிறார்களா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இகேஒய்சி செய்யாதவர்களின் பெயர் நன்மை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு தவணை பணம் தாமதமாகவோ அல்லது வராமலோ போகும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களது பெயரில் விவசாய நிலம் வைத்திருக்கும் குடும்பம் என்றால் யாரும் இந்த திட்டத்தின் பயனாளராக இருக்கலாம். நில அளவு எவ்வளவு என்பது முக்கியமில்லை. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் அப்படிங்கிற நிபந்தனை இருந்தாலும் தற்போது சிறு குறு விவசாயிகள் உட்பட எல்லா நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஆனால் சிலர் இந்த திட்டத்திலிருந்து தகுதி நீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர். யாரையெல்லாம் தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசில் உயர் பதவி வகித்தவர்கள், எம்எல்ஏ, எம்பி, மேயர் போன்றவர்கள், வருமான வரி கட்டுபவர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் 10,000க்கு மேல் பெறுபவர்கள், டாக்டர், என்ஜினியர், வக்கீல் போன்ற தொழில்முறை நபர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது தேர்தல் அறிவிப்பு அமலில் இருந்தாலும் இது புதிய திட்டம் அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டம் என்பதால் தவணை தொகை வழங்குவதில் பிரச்சனை இல்லை. எனவே நடைமுறை முடிந்தவுடன் வழக்கம் போல வங்கி கணக்கில் பணம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு இகேஒய்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் இகேஒய்சி செய்வதற்கு 3 வழிகள் இருக்கிறது. அதன் வழியாக ஓடிபி மூலமாக இணையதளத்திலும், அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்தில் கைரேகை மூலமும், ஆதார் முக அடையாளம் மூலமும் இகேஒய்சியை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக இருக்கக்கூடியவங்க அதிகாரப்பூர்வ தளமான pmkisan.gov.in அப்படிங்கிற இணையதள பக்கத்திற்கு சென்று பதிவு செய்து விவரங்களை நிரப்பினால் போதும். அவர்களுக்கு ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் 2000 ரூபாய் என வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக நிதி உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21வது தவணை தொகை இன்னும் சில நாட்களில் வரக்கூடும். அதுவரை விவசாயிகள் தங்களுடைய நிலை, கேஒய்சி நிலை, வங்கி விவரங்களை சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிறு விவசாயிகளுக்கு இது ஒரு நம்பிக்கையாக இருப்பதால் அரசு விரைவில் இந்த அதிகாரப்பூர்வ தேதியையும் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.